ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். ரட்சிப்பின் நிச்சயத்தை குறித்து நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இதில் 2 வகையான எக்ஸ்ட்ரீம் இருக்குது. ஒன்று, ரட்சிப்பை நீ எப்போ வேணாலும் இழந்து போகலாம், கவனமாக இருந்துக்கோ, தேவன் அடிப்பார், அதனால் நீ ஒரு நாள் தப்பு செஞ்சாலும் பாவம் செஞ்சாலும் தேவனை தண்டிச்சிருவார், கவனமாக இருந்துக்கோன்னு மிரட்டுற ஒரு எக்ஸ்ட்ரீம். அல்லது இன்னொரு எக்ஸ்ட்ரீம் எப்படின்னா, அட நீ எப்படினாலும் வாழுப்பா, ரட்சிக்கப்பட்டுட்டேன்னா அப்புறம் ரட்சிப்பை இழக்கவே மாட்டேன், நீ பரலோகத்துக்கு போயிடுவ, இருக்கிற வரைக்கும் லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இரு, இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை, இப்படி இன்னொரு எக்ஸ்ட்ரீமும். இந்த 2 எக்ஸ்ட்ரீமுமே அடிப்படை புரிதலே இல்லாத ஒரு வகையான போதனை. இப்போ நான் கடந்த 2 நாட்களாக நான் சொல்லும் பொழுது, அந்த நித்திய ஜீவனுடைய ஆங்கர், என்னுடைய ரட்சிப்பினுடைய நிச்சயம், உறுதிப்பாடு, அதை தேவனுடைய கரத்தில் இருக்கிறதுனால நான் அதை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நான் அதை குறித்து பதற்றப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்பர் 1. நம்பர் 2 என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த ரட்சிப்பை ஏதோ அறிவுபூர்வமாக மட்டும் இருந்து என் வாழ்க்கையில் அது வராமல் இருந்தால் அது வேஸ்ட்டு. பல பேர் இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் என்று நினைத்து கொள்கிறவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த எபிரேயரில் 10வது அதிகாரம் 26 முதல் 29 வசனத்தில் படித்த மாதிரி சத்தியத்தை அறிந்து வைத்திருக்கிறாங்களே தவிர மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாக தான் இருக்கிறாங்க. சத்தியத்தை அறிஞ்சு வச்சதுனால பாவம் செய்யாமல் இருக்க முடியாது, ஆனால் சத்தியத்தை அனுபவிக்கிறவனால பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்க முடியாது. முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை நோட் பண்ணி வச்சுடுங்க. சத்தியத்தை அறிஞ்சிருக்கிறதுனால பாவம் செய்யாமல் ஒருத்தன் இருக்கான்னு சொல்ல முடியாது, ஆனால் ஒருத்தன் சத்தியத்தை அறிந்த சத்தியத்தை அனுபவம் ஆக்குறவனால பாவம் செய்ய முடியாது, மனப்பூர்வமாக பாவம் செய்ய முடியாது. ஏன்னா அந்த குமார் நமக்காக என்ன செய்தாருங்கிறத குறித்த அறிதலாக இல்லாமல் அது அனுபவமாய் மாறும் பொழுது. சரி, இன்னைக்கு அல்லது இந்த எக்ஸ்ட்ரீம் இருக்கிறாங்கல்ல, இன்னொரு எக்ஸ்ட்ரீம், எப்படினாலும் வாழ்ந்துக்கோ நீ பரலோகத்துக்கு போயிடுவ அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதை தெளிவுபடுத்துறதுக்கு ஒரு சில வசனத்தை நான் காமிக்கிறேன் பாருங்களேன். ஒரு எடுத்துக்காட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு போதகருடைய பையன், அவர் யூத் பாஸ்டரை மினிஸ்ட்ரி பண்ணிகிட்டே வராரு, பண்ணிக்கிட்டு இது காலேஜ் படிக்கும்போது யூத் பாஸ்டரை மினிஸ்ட்ரி பண்ணிகிட்டே வராரு. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பைபிள் ஸ்டடிலாம் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் பைபிள் காலேஜ் போய் பைபிள் காலேஜில் படிக்கிறாரு. படித்து முடிச்சுட்டு திருப்பி ஊழியத்துக்கு வராரு, ப்ரேயர் குரூப் நடத்துகிறாரு. பைபிள் காலேஜ் படிக்கும் போதே ப்ரேயர் குரூப் நடத்தினார். அப்புறம் டிகிரி முடித்தார். முடித்த உடனே ப்ரொஃபஸர் ஆகிட்டார். ப்ரொஃபஸர் ஆனால் அதுக்கப்புறம் அங்கே இருந்து ஒரு ஸ்டூடெண்ட்டோட மிஸ்பிஹேவ் பண்ணதுனால அவர், இன்னும் சொல்லப்போனால் அது நியூஸ்லலாம் ஃப்ளாஷ் ஆகி அவர் ட்ரக்லலாம் இன்வால்வ் ஆனார் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் வெளியே வர ஆரம்பிச்சிது. கடைசி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ராக் ஸ்டார் மாதிரி கான்சர்ட் கண்டக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு ராக் ஸ்டாராக மாறினார். ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் ஒரு ட்ரக் டீல், அதாவது போதை மருந்து கடத்துதல் தொடர்பாக அவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டு ஜெயிலுக்கு போயிட்டார். இப்போ என்னுடைய கேள்வி, இவர் ஒரு கிறிஸ்தவரா? நல்ல கவனிங்க. ஒரு பாஸ்டருடைய பையன், பாஸ்டருக்கு பையனாக பிறந்து ஏற்கனவே யூத் குரூப்புக்கு மினிஸ்ட்ரி பண்ணி பைபிள் காலேஜில் மினிஸ்ட்ரி பண்ணி பைபிள் காலேஜ் முடித்து காலேஜ் ப்ரொஃபஸர் ஆகி அதுக்கப்புறமும் ஊழியம் பண்ணி அதுக்கப்புறம் இவ்வளோ தவறுகள்லாம் நடந்திருக்கு. இப்போ என்னுடைய கேள்வி, இவர் உண்மையிலே கிறிஸ்தவரா? இவர் பரலோகம் போவாரா? சரி, இதை மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். இன்னொரு மனிதன் பைபிள் காலேஜ் முடித்தார், முடித்ததுக்கப்புறம் ஒரு பெண் மேலே ஆசைப்பட்டார். அந்த பெண் வேறொரு மதத்தை தழுவுனதுனால இவரும் என்ன பண்ணாரா, கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அந்த மதத்துக்கே மாறிட்டார். இவர் கிறிஸ்தவரா? இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லப்போனால், ஒருத்தர் இதே மாதிரியே ஊழியம் பண்ணார், பைபிள் காலேஜ் முடித்து ஊழியம் பண்ணி, இதெல்லாம் நடந்த சம்பவங்களுக்கு ஊழியம் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. திடீர்னு பார்த்தா கம்யூனிசம் சித்தாந்தத்தின் மேலே ஒரு ஈர்ப்பு வருகிறது. வந்த உடனே இதெல்லாம் விட்டுட்டு கம்யூனிஸ்டாக மாறிட்டார். இப்போ இவங்க எல்லாரும் கிறிஸ்தவர்களா? இவர்கள் எல்லாரும் பரலோகத்துக்கு போவாங்களா? இவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களா? இதை எப்படி நம்ம ஹார்மோனைஸ் பண்ணுறது? ஒரு பக்கம் ரட்சிப்பின் நிச்சயத்தை பற்றி படிக்கிறோம், இன்னொரு பக்கம் இல்லை பிரதர் எப்படி ஆனாலும் பரலோகத்துக்கு போயிடுவாங்க, ஒரு முறை ரட்சிக்கப்பட்டால் அவ்வளோதான் பரலோகம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இவங்கெல்லாம் யார்? ஹோல்ட் ஆன், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். 1 யோவான் 2வது அதிகாரம் 19வது வசனம் ஒரு மிக முக்கியமான வசனம். அதாவது 1 யோவான் 2வது அதிகாரத்தில் யோவான் நிறைய காரியங்களை, இதற்கு தொடர்பான காரியங்கள் எழுதுகிறாரு. இன்னும் சொல்லப்போனால் நம்ம தொடர்ந்து இந்த சீரீஸில் முழுக்க 1 யோவான் தான் படிக்க போகிறோம். இந்த 1 யோவான் 2வது அதிகாரம் 19வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் வேர்ஸ் வாசிக்கிறேன் பாருங்களேன். அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள், ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை. நம்ம கூட தான் இருந்தான், ஆனால் நம்மால் கிடையாது, அதான் அதுக்கு அர்த்தம். ஓகேவா? அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள். இப்போ நம்ம விட்டு போயிட்டாங்க,
நம்ம கூட இருந்தாங்க. இருக்கும்போது நம்முடையவர்களாய் அவர்கள் இருக்கவில்லை. நம்முடையவர்களாய் இருந்தார்களானால் நம்முடனே நிலைத்திருப்பார்களே. நம்மளை விட்டு எப்படி போயிருப்பான்? நிலைத்திருப்பார்களே. எல்லாரும் நம்முடையவர்கள் அல்ல என்று வெளியாகும்படிக்கே பிரிந்து போனார்கள். அதாவது ஒரு ரூமுக்குள்ளே ஒரு 500 பேர் இருக்கிறாங்க. எல்லாரும் மாமே மச்சன் பழகிட்டு இருக்காங்க. சும்மா எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். நல்ல உறவுபூர்வம் பழகிட்டு இருக்காங்க. ஒரு பிரச்சனை வருது. வந்த உடனே 10 பேர் வெளியே போயிட்டான். வெளியே போன என்னடா மாப்பிள்ள நம்ம சொந்தக்கார பையன் நினச்சி ஆம்பாட்டு போயிட்டான். தெரியுதாடா உனக்கு? இந்த பிரச்சனை வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது பாரு. இப்போ தான் அவன் நம்ம ஆள் இல்லைங்கிறதே தெரிஞ்சுது பாரு. இந்நாள் வரைக்கும் நம்ம ஆள் நினச்சிக்கிட்டே இருந்தோம்டா. பிரச்சனை வந்ததுக்கப்புறம் தான் பையன் வெளியே போயிட்டான் பார்த்தியா? அப்போ நல்ல வேளை இந்த பிரச்சனை வந்துச்சு. பிரச்சனை வந்ததுனால தான் தெரிஞ்சுது இவன்லாம் நம்ம கூட நின்னா, இவன்லாம் நம்ம கூட நிற்கலை, இவன்லாம் நம்ம ஆள், இவன்லாம் நம்ம ஆள் இல்லை. அதே மாதிரி தான் பல பேர் இன்றைக்கி சர்ச்சுக்கு உள்ளே இருக்கிறோம். தப்பாக நினச்சிக்காதீங்க, உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன். சர்ச்சுக்கு உள்ளே இருக்கிறோம், நாமளும் நினைக்கிறோம் எல்லாரும் கிறிஸ்தவங்க நினைக்கிறோம், எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவங்க நினைக்கிறோம், எல்லாரும் நம்ம கூட பரலத்துக்கு ஒன்றாவே வருவாங்கன்னு நினைக்கிறோம். ஆனால் அப்பப்போ சில புயல் அடிக்கும் போது தான் தெரியும். பார்த்தீங்கன்னா, ஆஹா நீ நம்முடையவர் நினச்சினடா, நீ பிரிஞ்சு போனதுனால தான் தெரிஞ்சுது இங்கே இருக்கிற எல்லாருமே நம்முடையவர்கள் அல்ல. அதாவது இப்படி சொல்லலாமா? சபைக்கு வந்த உடனே நீயும் கிறிஸ்தவன் நினச்சேன், என் கூட பாட்டு பாடின உடனே, என் கூட சேர்ந்து ஊழியம் பண்ண உடனே, என் கூட சேர்ந்து மினிஸ்ட்ரி பண்ணி அப்படி வைராக்கியத்தை காமிச்ச உடனே நீயும் ரட்சிக்கப்பட்டவன் நினச்சிருந்தேன். இப்போ நீ வாழ்கிற வாழ்க்கையை பார்த்ததுக்கு அப்புறம் தான்டா புரியுது நீ சர்ச்சுக்கு வந்திருக்கே தவிர கிறிஸ்துவுக்குள்ளே வரலை. அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் நான் ஏற்கனவே நம்ம இதே விடியலை தேடியில் சொல்லியிருக்கிறேன். இந்த திருநெல்வேலி போய் இறங்குனீங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்டில் ஒரு பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா சாந்தி ஸ்வீட்ஸ்னு போர்டு போட்டிருக்கோம். ஒரு பர்டிகுலர் கடை சாந்தி ஸ்வீட்ஸ்னு போர்டு போட்டிருக்கோம். ஆனால் ஒரு கடை இருந்தால் பரவாயில்லைங்க, அந்த ஒரே பிளாட்ஃபார்மில் குறைஞ்சபட்சம் 5 அல்லது 6 கடைகள் பார்த்திங்கன்னா இதே பேரில் இருக்கும். எல்லாமே என்ன பேரில் இருக்குன்னா, ஏதோ ப்ளூ கலர் பேக்ரவுண்ட், ஒயிட் கலர் லெட்டர்ஸ், அதே மாதிரி ஒரு கோபுரம் போட்ட சிம்பிள், இப்படி எல்லா கடையிலும் இருக்கும். எல்லாமே சாந்தி ஸ்வீட்ஸ்ன்னு இருக்கிறதுனால நம்ம வெளியூர்லேருந்து வர மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம சென்னையிலேருந்து போன உடனே பஸ் ஸ்டாண்டில் சாந்தி ஸ்வீட்ஸ் இருந்துச்சுடா மாப்பிள்ள, நான் போய் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் ஆகுமா, பஸ் ஸ்டாண்டில் ஏதுடா சாந்தி ஸ்வீட்ஸு. அப்போ அந்த ஊரில் இருக்கிறவனுக்கு தான் தெரியும் ஒரிஜினலாக அந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி. கவரை பார்த்து, கலரை பார்த்து, போர்டை பார்த்து ஏமாந்துடக்கூடாது. அதே மாதிரி தான் சர்ச்சுக்கு வந்து பாட்டு பாடுறதை பார்த்து, அல்லேலியா போடுறத பார்த்து, இல்லை இன்னும் பரவச நிலைமையை அடையிறத பார்த்து ரட்சிக்கப்பட்டவங்க பிரதர் இவங்க எப்படி பிரதர் பின்வாங்கினாங்க. ஐயோ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, அவங்க ரட்சிக்கப்பட்டவங்களாங்கிறதா உங்களுக்கு தெரியணும். இதுவும் யாருக்கு தெரியும்? திருநெல்வேலி பஸ் ஸ்டாப் பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய சாந்தி ஸ்வீட்டாக கூட இருக்கலாம். பார்க்குறதுக்கு அதே மாதிரி தான் இருக்கும். நம்மோடு இருந்தும் அவர்கள் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை. 1 யோவான் 2வது அதிகாரம் 1 முதல் 29 வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த காரியத்தை குறித்து பல காரியங்களை யோவான் விளக்குறதை நீங்கள் பார்க்கலாம். கவுண்டர்ஃபீட் கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு 2000 ரூபா நோட்டை எடுத்து, இப்போ 2000 நோட்டு புழக்கத்தில் இல்லை, சும்மா எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், ஒரு 2000 நோட்டை எடுத்து அதை மாதிரியே பிரிண்ட் பண்ணி பக்காவாக நோட்டை வெளியில் விட்டிங்கன்னு வச்சுட்டிங்களேன், ஒரு கலர் பிரிண்டிங் பண்ணி வெளியே விட்டாச்சு. பல பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த நோட்டை வாங்கி பார்த்துட்டு அவங்களே செலவு பண்ணிட்டு அதுவும் யூஸ் பண்ணிட்டே போவாங்க. ஆனால் அதே நோட்டு பேங்க்கு போச்சுன்னு வச்சுருங்களேன், பேங்க்கில் எண்ணும் போதே அந்த கேஷியரோட கையில் அந்த தடவும் போதே அது தெரிஞ்சிடும் இது கவுண்டர்ஃபீட் நோட்டு அப்படின்னு சொல்லி. ஒரு நல்ல கிறிஸ்தவன், சத்தியத்தை நல்லா தெரிந்த ஒரு கிறிஸ்தவனுக்கு தன்னோடு கூட இருக்கிறவர்கள் அவர்கள் நம்முடையவர்களா இல்லை நம்ம விட்டு பிரிந்து போகக்கூடியவங்களாங்கிறது தெரிய வரும். அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், நிறைய பேர் சர்ச்சுக்குள்ளே இருக்கிறதுனால அவங்க கிறிஸ்தவங்க கிடையாது. தே மே பி தேர் இன்சைட் த பில்டிங் பட் நாட் இன்சைட் த பாடி ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவனுடைய சபையை குறித்து வேதம் சொல்லும்போது 2 வகையான படத்தை தருது. நீங்கள் அதை எபேசியர் 2வது அதிகாரம் 19 முதல் 22 வரைக்கும், 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 1 முதல் 31 வசனங்கள் வரைக்கும் நீங்கள் படிக்கலாம். இந்த 2 வேத பகுதியை படித்து பார்த்தீங்க அப்படின்னா, 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 1 முதல் 31 வரைக்கும் படிச்சிங்க அப்படின்னா, கிறிஸ்துவனுடைய சபையை ஒரு சரீரத்திற்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கும். அதாவது இட்ஸ் அ பாடி. அப்போ பாடினா அந்த சரீரத்தினுடைய அவயங்கள், அதை குறித்து ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கும். அதே இதை நீங்கள் எபேசியர் 2வது அதிகாரம் 19 முதல் 22 வரை படிச்சிங்க அப்படின்னா அது ஒரு கட்டடத்துக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கும். இப்போ நம்ம என்ன பிரச்சனை அப்படின்னா, நாம் கட்டடம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த கிறிஸ்துவுக்குள் நம்ம இருக்கிறோமா, இல்லை
இந்த சபைங்கிற கட்டடத்துக்குள்ளே இருக்கிறோமாங்கிறது தான் முக்கியம். பல முறை நாம் சபைக்கு வருகிறதுனால நம்ம கிறிஸ்தவன் ஆயிட்டோம்னு நினைக்கிறோம். இல்லை, கிறிஸ்தவர்களோடு இருப்பதுனால நம்ம கிறிஸ்தவன் ஆயிட்டோம்னு நினைக்கிறோம். மேபி யூ ஆர் வித் ஹிஸ் சில்ட்ரன், பட் த ப்ராப்ளம் இஸ் வெதர் யூ ஆர் ஹிஸ் சில்ட்ரன் ஆர் நாட். அவருடைய பிள்ளைகளோடு நாம் இருக்கிறோமா அல்லது அவருடைய பிள்ளையாக இருக்கிறோமாங்கிறது ரொம்ப முக்கியம். அவருடைய பிள்ளைகளோடு இருப்பது எளிது, ஆனால் அவர் பிள்ளையாக இருப்பது என்பது உங்கள் இருதயத்தை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த ரட்சிப்பின் நிச்சயத்தை குறித்து கற்றுக்கொள்ளும் பொழுது முதலில் தெரிந்திருக்க வேண்டிய அடிப்படையான காரியம், நான் உண்மையிலேயே ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேனா? சத்தியத்தை அறிகிற அறிவு மட்டும் எனக்கு இருக்குதா? இல்லை, இந்த சுவிசேஷத்தை விசுவாசித்து அது என் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக அது இருக்கிறதா? அதற்காக தான் அந்த சுவிசேஷத்தை குறித்து சொல்லும் பொழுது 5-fold gospel அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்கிற 5-fold gospelனு சொல்கிறது? ஆகமங்களில் உரைக்கப்பட்டபடி தேவன் மனிதனானார், பாவம் இல்லாமல் அவர் பிறந்தார், பாவம் இல்லாமல் அவர் வாழ்ந்தார், எனது பாவத்திற்காக அவர் பரிகாரமானார், மரித்தார். அதோடு நிற்கலை, மரித்தவர் உயிரோடு எழுந்தார், பரமேறினார், பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார், எனக்காக இன்றும் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். 5வது ஒரு காரியம் இருக்குது, ஒரு நாள் அவர் மீண்டும் வருவார், இந்த உலகத்தை நியாயம் தீர்ப்பார். சரி, நான் என்ன செய்யணும்? இந்த சுவிசேஷத்தை விசுவாசித்து அல்லது சுவிசேஷத்தை அறிந்து அதை விசுவாசித்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று மனம் திரும்பி வாழ்வில் ஒரு மாற்றம் வருகிற அந்த மனிதனே ரட்சிக்கப்பட்டவன். இப்போ நீங்கள் ஒருவேளை கிறிஸ்தவ சர்ச்சில் ஒரு மெம்பராக இருக்கலாம், அது எந்த திருச்சபையாக இருந்தாலும் சரி, மெயின்லைன் சர்ச்சஸாக இருக்கட்டும், இல்லை பெந்தேகோஸ்தே ஆவிக்குரிய சபைகளாக இருக்கட்டும், எந்த சபையானாலும் இருக்கலாம். இப்போ என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் ரட்சிப்பை இழந்து போவானா இல்லையா என்பதற்கு முன்பதாக அவன் உண்மையிலே ரட்சிக்கப்பட்டானா இல்லையா என்பது தெரிந்திருக்க வேண்டும். 5 சாராம்சம் கொண்ட சுவிசேஷத்தை நீங்கள் விசுவாசித்து உங்கள் வாழ்வில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா? அந்த ஹேபிச்சுவல் சின், பாவ பழக்க வழக்கங்களில் மாற்றம் இருக்கிறதா? தேவனுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய ஐக்கியத்தில், உறவுல நீங்கள் எப்படி களி கூறுறீங்க? அல்லது இது மதமாக இருக்கிறதா இல்லை ஒரு வாழ்வியல் முறையாக இருக்கிறதா இந்த கிறிஸ்தவம்? ஒருவேளை மதமாக இருந்து நீங்கள் ரட்சிக்கப்பட்டதை நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ரட்சிப்புக்கு நிச்சயம் இல்லை பிரதர். ஏன்னா நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களாண்டே தெரியலை. ஆனால் இந்த கிறிஸ்து எனக்காக பலியானார் அப்படின்னு சொல்லி அந்த அன்பு நிமித்தமாக கட்டுண்டவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த ரட்சிப்பை நீங்கள் ஒரு காலமும் இழந்து போவதே இல்லை. ஏன்னா இந்த ரட்சிப்பினுடைய ஆங்கர் அது உங்கள் கையில் இல்லை, அது கிறிஸ்துவோடைய கையில் இருக்கிறது. உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். இப்போ நமக்கு தெரிய வேண்டியது, அறிவால் நான் கிறிஸ்தவனா இல்லை அன்பால் நான் கிறிஸ்தவனா? கிறிஸ்துவை அறிந்து வைத்திருக்கிறேனா அல்லது கிறிஸ்துவை அன்பு கூறுகிறவனா இருக்கிறேனா? அறிந்து வைத்திருக்கிறேன்னு சொல்லும் பொழுது டாக்டருக்கு தெரியும் உங்கள் மனைவியோட ஹெல்த் கண்டிஷன், ஆனால் உங்களுக்கு தெரியும் உங்கள் மனைவியோடைய கண்டிஷன். டு யூ நோ அபவுட் கிரைஸ்ட் ஆர் டு யூ நோ கிரைஸ்ட்? உங்களுக்கு கிறிஸ்துவை பற்றி தெரியுமா அல்லது கிறிஸ்துவை தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு தெரியுமா? தெரிந்திருக்கிறது என்றால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நிச்சயமாக இதை இழந்து போக மாட்டீர்கள். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, நம்மோடு இருந்தவர்கள் ஆனால் நம்மை விட்டு பிரிந்து போனதினால் அவர்கள் நம்முடையவர்கள் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, நான் அப்படி பிரிந்து போகிற அந்த கூட்டத்தில் இருக்கிறேனா இல்லை நம்முடையவர்களாக இருக்கிற அந்த கூட்டத்தில் இருக்கிறேனா? அப்பா, ஒருவேளை சத்தியத்தை அறிவு அளவுக்கு மட்டும் அறிந்து வைத்து மதம் என்கிற ஒரு போர்வையின் கீழே நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேனா? சபை என்கிற கட்டடத்துக்குள் நான் இருக்கிறேனா இல்லை சபையாக கட்டப்பட்டு இருக்கிறேனா? கிறிஸ்தவர்களோடு இருக்கிறேனா அல்லது கிறிஸ்துவோடு இருக்கிறேனா? நாங்கள் யோசித்து பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. கட்டடத்திற்குள் இருக்க விரும்பவில்லை ஆண்டவரே, உம்மோடு கட்டப்பட்டவர்களாக இருக்க விரும்புகிறோம். கிறிஸ்தவர்களோடு இருப்பது நல்லது, ஆனால் நாங்கள் கிறிஸ்துவோடும் கிறிஸ்து எங்களுக்குள்ளும் வாசம் செய்கிறதையும் அனுபவிக்கிறவர்களாக ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழணும். எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.